Hello everyone, welcome to this very important video. உங்க எல்லாருக்கும் தெரியும் NTA சைடுல இருந்து நேத்து ரீநீட்கான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் உங்க ரிசல்ட்டை பார்த்திருப்பீங்க நம்புறேன். இது கூடவே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, 700 மார்க் மேலே எவ்வளோ பேர், 650 மேலே எவ்வளோ பேர்னு ஒரு டேட்டா மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா தான் நமக்கு கட் ஆஃப்ல பெரிய இம்பாக்டை கொடுக்க போது. நம்ம கட் ஆஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறது எல்லாத்தையுமே அதை அனலைஸ் பண்ண நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அந்த அனாலிசிஸை உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். 2025 நீட் எக்ஸாம் முடிஞ்சோம், இதே மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட்டா விட்டாங்க. அந்த டேட்டா நான் இங்கே காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த டேட்டா. எவ்வளோ பேர் 600 மேலே எடுத்திருக்காங்க, 650 மேலே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்காவான ரேஞ்சு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி சிமிலர் டேட்டாவை இன்னைக்கு மார்னிங், நேற்று நைட் ரிலீஸ் பண்ணாங்க ரிசல்ட்டை. இன்னைக்கு மார்னிங் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணாங்க. டாப்பர்ஸ் லிஸ்ட்னு ஒரு பிடிஎஃப், ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு பிடிஎஃப்னு. அந்த பிடிஎஃப்குள்ளே நான் இந்த டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் எடுத்து அனலைஸ் பண்ணுறப்போ we are getting shocking results guys. We are getting shocking results because 2025ல ஃபர்ஸ்ட் மார்க்கே 686 தான். ஆனால் இந்த ரீநீட்ல 715 மார்க் எடுத்திருக்காங்க. அது 2 பேர் எடுத்திருக்காங்க. 700க்கு மேலே மட்டும் 19 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு இன்டைரக்டாக சொல்ல வருது 2025 கட் ஆஃபை விட கண்டிப்பாக இந்த ரீநீட் 2026க்கான கட் ஆஃப் அதிகமாக இருக்க போகுது. அது எவ்வளோ அதிகமாக இருக்க போகுது, தமிழ்நாடு ரேஷியோ எப்படி இதில் இருக்க போகுது, அதுவும் ஓசிபிசிக்கு ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும், எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்க போது, அதில் என்னென்ன இம்பாக்ட் இருக்க போது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் பயங்கரமாக அனலைஸ் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் சேஃபஸ்ட் ஸ்கோரில் இருக்கீங்களா, இந்த வருஷத்தோட ஃபைனல் கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் மீ டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST. 2019ல் நீட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எழுதி கிராக் பண்ணி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் MBBS படித்து முடிச்சிட்டேன். கம்ப்ளீட் ஆன்லைன் நீட் கோச்சிங் நம்ம NSTல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பசங்க சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் நீட்டில். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கோம் டேட்டாவை. இந்த வீடியோ பார்க்குற யாராவது நம்ம NSTனா இருக்கீங்க, நம்ம ஃப்ரீ பேட்ச்லையோ பெய்ட் பேட்ச்லையோ நீங்கள் படித்து மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா மறக்காமல் எங்களோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பர்ஃபார்மன்ஸ், உங்களோட ஸ்கோர் கட்டத்தை ஷேர் பண்ணுங்கள். நிறைய அனாலிசிஸோட உங்களை மீட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி ஃபார் தட். ரிசல்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன், கடைசியில் காட்டுறேன். ஐம் so happy with the performance guys. இன்னும் நிறைய விஷயம் நம்ம இதை பற்றி பேசலாம். பட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இதே மாதிரி எழுதிட்டு கட் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ மறக்காம பார்க்க சொல்லுங்க. என்ன நிஜமோ, நான் எந்த ஒரு ஃபால்ஸ் ஹோப்பும் இல்லாமல் தெளிவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். மறக்காம லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஸ்டார்ட் திஸ் வீடியோ கைஸ். ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃபாக உங்களுக்கு தெரியும். இது அழகாக ஒரு டேபிள் மாதிரி பண்ணி ஒரு செம்மையாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? பட் பிஃபோர் தட் ஒரு ஓவரால் அனாலிசிஸ் இருக்கு. வேகமாக இந்த குட்டி அனாலிசிஸ் சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு நான் மூவ் ஆன் பண்ணுறேன், சரிங்களா? ரைட்டு. ஸோ என்ன பிரச்சனைனா 2025லையும் ரீநீட் 2026லையும் அந்த கம்பேரிசன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. பேசிக்ஸ்லேருந்து 1 by 1 பார்த்துட்டே போகலாம். என்ன சொல்கிறாங்க, 2025ல 22.09 lakhs, ஆல்மோஸ்ட் 22 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்க்கு அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த ரீநீட் 2026 பொறுத்த வரைக்கும் வெறும் 20 லட்சம் பேர் தான், 2 லட்சம் பேர் கம்மியாக தான் எழுதியிருக்கான்றாங்க. இதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ரீநீட்ல நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க. ஆனா இந்த ஆப்சென்டீஸ்னால எந்த ஒரு இம்பாக்டுமே வரல. ஏன்னா யூஸ்வலாக ஆப்சென்ட் ஆகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா, மெயின் பேப்பர்லேயே மார்க்ஸ் கம்மியாக வந்து நான் ரீநீட்லாம் படிக்க மாட்டேன், அவ்வளோ தெம்பலாம் இல்லை, சும்மா தான் நான் நீட் எக்ஸாமை எழுதுனேன் அப்படின்னு எந்தெந்த மைண்ட் செட்டில் யாரோ இருந்தாங்களோ மெஜாரிட்டி அவங்களா தான் ஆப்சென்டீஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஆப்சென்டீஸ்னால எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தாவே அது தெரியுது. நான் போன கட் ஆஃப் வீடியோவில் இது ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு ஃபேக்டர் நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்மள மிஸ்கைட் பண்ற மாதிரி இருக்கும், கவனமா இதை பார்க்கணும். இந்த வருஷம் 2025ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12.3 லட்சம் பேர் வந்து பாஸ் மார்க் எடுத்திருக்காங்க. குவாலிஃபைனா ஜஸ்ட் பாஸ். அந்த 120 மார்க் 170 மார்க்கும் அந்த மார்க் மட்டும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பாஸ் பண்ணவங்கள குவாலிஃபைடும்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே சீட்டு கிடைக்குமா கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு, அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்குலாம் எலிஜிபிலிட்டி வரும், சரியா? அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து 2025ல 12.3 லட்சம், ரீநீட்ல வெறும் 11.21 லட்சம் தான். ஸோ இதை விட இங்கே 1 lakhs கம்மியாக இருக்க மாதிரி நமக்கு இருக்கலாம். ஆனால் கீழே ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. தட் இஸ் குவாலிஃபிகேஷன் ரேட்டு. குவாலிஃபிகேஷன் ரேட்னா
டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கேயும் கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்படி அந்த பர்சன்டேஜ் பார்க்குறப்போ இங்கே 22 லட்சம் பேர் அப்பியர் ஆயிருக்காங்க, ஆனால் 12 லட்சம் பேர் பாஸ் ஆயிருக்காங்க, அப்ராக்சிமேட்லி 55.97%. இங்க 11 லட்சம் பேர் பாஸ் ஆயிருக்காங்க, ஆனா 20 லட்சம் பேர் அப்பியர் ஆயிருக்காங்க, 56.05%. ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு குவாலிஃபிகேஷன் ரேட் பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் ரீநீட்ல அதிகமா வேற இருக்கு. இதை விட இங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம கன்வே ஆகுது. இதை வச்சுலாம் நம்மளால எக்ஸாக்டா கட் ஆஃபா சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு ஓவரால் அனாலிசிஸ் மட்டும்தான், ஒரு ஓவர்வியூ கிடைக்கிறதுக்கு. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாப்பர்ஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் 690 மேல எடுத்திருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் கொடுத்தாங்க. டோட்டலா இந்தியால 138 பேர் ஓவரால் இந்தியால 690+ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல 12 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடை சேர்ந்தவங்க. வழக்கமா இதே அளவுக்கு நம்பர்ஸ்ல தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஒரு டேட்டா கட் ஆஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓவரால் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ்ல தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அப்ராக்சிமேட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ரேஷியோ நமக்கு கிடைக்கும். இதை ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டு டீடைல் அனாலிசிஸ்குள்ள நம்ம போகலாம். இந்த அனாலிசிஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம். தட் இஸ் 701ல இருந்து 720 மார்க்குள்ள 2025 எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் ரீநீட்ல எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஓவரால் எல்லா மார்க் ரேஞ்சுக்குமே நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த பேட்ச் ஃபுல்லாகவே 2025 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினாங்க, இது ஃபுல்லாக ரீநீட் 2026ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 701 மார்க்லேருந்து 720 மேலே அப்ராக்சிமேட்லி 700+ மார்க்ஸ் எவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2025ல யாருமே ஸ்கோர் பண்ணல, ஏன்னா மேக்ஸிமம் ஸ்கோரு 686 தான் இருந்தது. ஆனால் இந்த ரீநீட் பொறுத்த வரைக்கும் 19 பேர் 700 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் இது. செகண்ட், 650லேருந்து 700க்குள்ள 650லேருந்து 700க்குள்ள அந்த ரேஞ்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் 2025ல வெறும் 73 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை 1371 73 எங்க இருக்கு, 1371 எங்க இருக்கு? மோர் தேன் 10 டைம்ஸ் கைஸ், மோர் தேன் 10 டைம்ஸ். 10 டைம்ஸ் கூட 10 டைம்ஸ்னா கூட 700 தான். மோர் தேன் 20 டைம்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம அன்ரிசர்வ்ட் கேட்டகரியோட கட் ஆஃப் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதை பற்றி பார்ப்போம். நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், பார்ப்போம். செகண்ட், 601லேருந்து 650க்குள்ள 600லேருந்து 650க்குள்ள 2025ல வெறும் 1259 ஸ்டூடெண்ட்ஸ், 1216 வச்சுக்கோங்க. பட் இந்த ரீநீட்ல 8425 ஆல்மோஸ்ட் 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மார்க்ஸ் ரேஞ்சில் பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ், இதுதான் ரொம்ப வரிங்கான ஒரு நம்பர்ஸ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியோட கட் ஆஃபை இந்த 3 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பயமா இருக்கு. நாம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் நான் சொல்றேன். இந்த 3 ஃபேக்டர்னால 600+ மேல மட்டும் ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் எடுத்திருக்காங்க. எவ்வளோ? இந்த 10,000 பேர்ல எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியமான மேட்டர் நம்மளோட கட் ஆஃப் ஃபார் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. அது நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். யூஸ்வலாக நான் படிக்கிறப்பெல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு டேட்டா ஆல்மோஸ்ட் வாங்கிடுவாங்க. நம்ம கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணோடனே ஒரு அது கவுன்சிலிங் ஒரு 2 வீக்ஸ்க்கு இருக்கிறப்போ ஒரு டேட்டா வாங்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் 600+, எவ்வளோ பேர் 650+ன்னு அழகாக வந்துடும். அதை வச்சு ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாகவே கட் ஆஃப் சொல்லிட முடியும். மேபி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அந்த கட் ஆஃப் வீடியோ அக்யூரேட்டாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, கம் பேக் ஹியர். இது எவ்வளோ பேருங்கிற அக்யூரேட் டேட்டா நம்ம கிட்ட இல்லை, சரியா? ஆனாலும் நம்ம பார்ப்போம். 550+, 550லேருந்து 600க்குள்ள மட்டும் எவ்வளோ பேர்னா 2025ல 10,600 பேர், இங்கே 27,000 பேர் இருக்காங்க. திஸ் இஸ் த வரியிங் ஃபேக்டர் கைஸ். 10,000 எங்கே இருக்குது? 27,000 ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா 17,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் நமக்கு கண்டிப்பாக ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இல்லை, ஆனாலும் கொஞ்சமாவது கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஃபேக்டரை தெளிவாக கொடுத்துருது. ஆல்மோஸ்ட் சிமிலர் நம்பர்ஸ் இருந்தால் சிமிலர் கட் ஆஃப் தான் இருந்திருக்கும். 17,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்ததுனால கட் ஆஃப்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும். ரொம்ப மேசிவ் இன்க்ரீஸ் இருக்காது, ஆனால் கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து 501லேருந்து 550க்குள்ள இங்கே 39,521, இங்கே 52,471. பெருசாக இங்கே இன்க்ரீஸ் இல்லை. இங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு இந்த ரேஞ்ச் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. 2025ல 501லேருந்து 550க்குள்ள எவ்வளோ பேர் வாங்கியிருந்தாங்களோ ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 13,000 பேர் தான் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ரொம்ப பெரிய மேசிவான டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆனாலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு.
கட் ஆஃப் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அடுத்து 451 இருந்து 500க்குள்ள. சரியா? ஸோ ஓவராலா இங்கே நீங்க பாக்குறப்போ 500 பிளஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 52,000, இங்க ஒரு 27, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 வந்துருச்சு, இங்க ஒரு 90. ஸோ மொத்தமா ஓவரால் இந்தியாவில் 500 பிளஸ் மட்டும் 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 500 பிளஸ் மார்க்ஸ் மட்டும் அப்ராக்சிமேட்லி 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஸ்டேட் கட் ஆஃப் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியும். பார்ப்போம். நெக்ஸ்ட் 451 to 500க்குள்ள இங்க 69,000, இங்க 77,000. ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு, பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணல. இன்னும் மார்க்ஸ் கீழே குறைய அந்த ரேஞ்ச் வந்து டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு தான் போகுது. ஸோ நாட் எ பிக் டிஃபரன்ஸ் கைஸ். சரி சுதர்ஷன், இந்த டேட்டாலாம் ஓகே. இதுல இருந்து நீங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம், 2025 விட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, சேமா இருக்குமா, டிக்ரீஸ் ஆகுமா கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பதில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். யாராவது சேமா மெயின்டைன் ஆகும் குறையும் சொன்னாங்கன்னா மண்டேலே போடுங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது. செகண்ட் கொஸ்டின், எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்கும்? சரி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுமா? 100 + 100 மார்க் 80 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை 10 மார்க் 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை வெறும் 20-30 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா கேட்டிங்கன்னா என்னோட ஒரு கணிப்பு ஒரு 15லேருந்து மேக்ஸிமம் 20 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதுவும் எந்த கேட்டகரியை பொறுத்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வேரியிங் லெவல்ஸ்ல நமக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். எக்ஸாக்டா சொல்றது ரேங்க் லிஸ்ட் தான் சொல்ல முடியும். பட் அப்ராக்சிமேட்லி இத்தனை வருஷத்தோட ட்ரெண்டை வச்சு அந்த அனாலிசிஸை வச்சு நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியும். நான் சொல்றேன், என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 20 மார்க்ஸ் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். 2025 ஃபிசிக்ஸ்லேருந்து 2025 எக்ஸாமோட கட் ஆஃப்லேருந்து அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த அந்த கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். நான் என்னோட கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோவில் ஷேர் பண்ண கட் ஆஃப் இதுதான். ஸோ 2025ல அன்ரிசர்வ்ட் கேட்டகரி ஓசி கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 533 மார்க்ஸ் இருந்துச்சு. இப்போ மினிமமாக 20லேருந்து மேக்ஸிமம் 25 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட கட் ஆஃப் 545 to 560 நாங்கள் போட்டிருந்தேன். மேக்ஸிமம் 565 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. இது ஒஸ்ட் கேஸில் யாராவது 565 இருக்கீங்க, 560 இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாக இருங்க. 545 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருக்கணும். நீங்கள் பார்டர் ரேஞ்சில் இருக்கீங்க. 545 to 550க்குள்ள லோவஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குமா தெரியல. இந்த ரேஞ்சில் மார்க்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க நினைக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்குமா தெரியல. ஆனால் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. எத்தனை ரவுண்ட் வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை ரவுண்ட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. யூ ஹாவ் அ சான்ஸ். ஓகே, விட்டுறாதீங்க. இந்த லோவஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றேன். ஸோ அப்போ 20லேருந்து 25 மார்க்ஸ் கண்டிப்பா உங்களோட ஓசிக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிசி பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ 506 மார்க்ஸ் சொன்னீங்கன்னா மேக்சிமமா இங்கேருந்து ஆரம்பிச்சு 530 வரைக்கும் போகலாம். 530ல கட் ஆஃப் முடியலாம். அது 530 முடியுமா, 525ல முடியுமாங்கிறது நம்மளோட ரேங்க் லிஸ்ட்லாம் பொறுத்து அப்ராக்சிமேட்டாக அப்போ தான் சொல்ல முடியும். ஸோ மினிமலாக 525 அது நீங்கள் இருக்கணும் பிசியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா. ஓகே, 525லேருந்து 530க்குள்ளே அந்த கட் ஆஃப் முடிய சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 540ல இருக்கீங்கன்னா அப்பான்னு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சரியா? 530க்கு மேலே இருக்கனாவே ஓரளவுக்கு நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், சில் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு சீட் இருக்குன்னு சொல்லி தைரியமா இருங்க. சரியா? இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5% நான் பேசிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா ஹெவி காம்படிஷன் ஜோன் அது. ஆனா என்னைக்குமே பிசியை விட கம்மியான கட் ஆஃப் தான் அதுல இருந்திருக்கு. ஸோ பிசியில் ஒரு 525 to 530 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இதுல அதை விட 2 மார்க் 3 மார்க் மினிமம் கம்மியாக தான் வரும். ஸோ இங்க 522லேருந்து ஒரு 525க்குள்ள மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு 520 கிராஸ் பண்ணிட்டீங்க பிசிஎம் ஸ்டூடெண்ட் ஆனா நீங்க கொஞ்சம் மூச்சு விடலாம். நீங்கள் ரேஸில் இருக்கீங்க, கடைசி ரவுண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணி சீட்டு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு 509 நான் சொல்லியிருந்தேன். முன்னாடி வந்து 494 இருந்துச்சு. எம்பிசியில் கொஞ்சம் கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கூடி வருமோன்னு தோணுது. 509 சொல்லியிருக்கேன்னா ஒரு 512 ஆர் 512லேருந்து 515 வரைக்கும் மேக்ஸிமம் கட் ஆஃப் இருக்கலாம். ஸோ மினிமமாக நீங்கள் ஒரு 512 மார்க்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க. உங்களால் கடைசி ரவுண்ட்லையாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 512லேருந்து ஒரு 20 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட மேக்ஸிமம் 512லேருந்து ஒரு 515 மார்க்ஸில் உங்களை கட் ஆஃப் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்
எஸ்சி பொறுத்த வரைக்கும் 434 அப்போ இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த 434 இப்போ இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இந்த ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் நல்லா இன்க்ரீஸ் பண்ணேன். இவங்களுக்கு மட்டும் நான் 30 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். கீழே போக போக இன்க்ரீஸ் இந்த கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே இன்க்ரீஸ் ஆகிறத விட அதிகமான நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே 434 மினிமம் இங்கே ஒரு 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் போட்டிருந்தேன். அதனால தான் 460 மினிமம் வச்சிருந்தேன், 470 வரைக்கும். ஸோ யாராவது எஸ்சி கேண்டிடேட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மினிமம் 460 ப்ளஸ் மார்க்ஸ் ஆகுது உங்கள் கையில் இருக்கணும். அப்போது நீங்கள் ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்க. பயப்படாமல் இந்த கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம், தைரியமாக இருங்க. நெக்ஸ்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேங்க் லிஸ்ட். கணிக்கவே முடியாது எஸ்சியெல்லாம். நீங்கள் வந்து எவ்வளோ பேர் ரேங்க்ல எங்கே இருக்காங்க அதை பொறுத்தா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தா இருக்குது. என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, க்ளோஸாக கூட சொல்ல முடியாது. அதனால தான் நான் இதுக்கெல்லாம் கமிட் பண்ண விரும்பல. 396 மார்க்ஸ்க்கு போன தடவை கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம பசங்களோட கட் ஆஃப் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இங்கேயும் ஒரு 40 மார்க்ஸ் சேர்த்து போட்டுக்கும். இங்கே 396 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 440 மார்க்ஸ் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். க்ளோஸாக கூட சொல்ல முடியாதனால ஓரளவுக்கு க்ளோஸ் தான். நெக்ஸ்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 397க்கு கிடைச்சிருக்கு. இங்கேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 445 அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தெரியாது, இது எல்லாமே பியூர்லி ரேங்க் லிஸ்ட் பேஸ்டு திங்ஸ். ரேங்க் லிஸ்ட்னால அப்படியே அப் அண்ட் டவுன் இந்த கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க்ஸ் மாறலாம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ரஃப் கட் ஆஃப் அனாலிசிஸ் நான் இப்போ சொல்ல நினைக்கிறேன் ஆஃப்டர் சீயிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கட் ஆஃப்ஸில் தான் தேர்ட் ரவுண்டில் வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, நான் இப்போ சொன்ன பார்த்தியா கேட்டகரி வைஸு இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்களாம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கீங்க. இந்த லோவர் ரேஞ்ச் சொல்லியிருக்கேன்ல ஒவ்வொரு கேட்டகரியும், அந்த லோவர் ரேஞ்சிலேருந்து ஒரு 20 மார்க்குக்கு மேலே கம்மியாக இருக்கீங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து 512 மார்க்ஸ் எம்பிசி சொல்லியிருக்கேன்னா, இங்கேருந்து நீங்கள் ஒரு 490 தான் இருக்கீங்க அப்படின்னா, 490 தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்க சான்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கலாம். சரியா? இங்கேருந்து எல்லாருமே ஒரு 20 மார்க்கை குறைச்சிக்கோங்க. 20 மார்க்கை குறைச்சிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்க்கான சீட்ஸ் கிடைக்க நல்ல சான்ஸ் இருக்குது. நல்ல ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும். 20 மார்க் கம்மியாக இருக்கிறவங்க, நான் கம்மி ப்ரைவேட் காலேஜ் பற்றி பேச விரும்பலை. எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்டே அதெல்லாம் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பெருசாக நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா, நான் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர், எனக்கு எல்லா காலேஜஸ்லையும் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? எல்லாரோட கதை எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதுக்கு கீழே போக போக அங்கே படிக்கிறதே வேஸ்ட்டு, சுத்தமாக இருக்காது. சொல்ல விரும்பல இதை தாண்டி. சரியா? அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த ரேஞ்ச் எப்போனா இங்கேருந்து ஒரு 20 மார்க்ஸ் கம்மியாக இருக்கீங்கன்னா, இந்த லோவஸ்ட் ரேஞ்சிலேருந்து 20 மார்க்ஸ் கம்மியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அங்கே எல்லாமே போய் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதையும் விட ரொம்ப கம்மியாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொமெண்ட்டில் ஒரு டெசிஷன் எடுக்கணும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வச்சிருக்கிறவங்க அந்த பக்கம் போய்க்கலாம். இல்லை நான் இப்போ என்ன பண்ணுங்கிறத நீங்கள் சீரியஸாக யோசிங்க. பிடிஎஸ் போகணுமா, வெட்னரி போகணுமா, இல்லை 1 இயர் ரிப்பீட் பண்ணலாமா? நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது ஒரு ஸ்டிக்மாவை எடுத்துக்க வேணாம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன கவலையாக இருக்கும்னா, ஐயோ ஆல்ரெடி 1 இயர் படிச்சிருப்பாங்க, 12th முடிச்சு இப்போ தான் படிச்சிருப்பீங்க, ஒரு வருஷம் நான் மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணுமா? ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வருஷம் சீட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே கவலை இருக்கலாம். நான் சொல்கிறேன், அந்த கவலையை மனசுலேருந்து எடுத்து போடுங்க. இது ஒரு கோல். அவங்களுக்கு, உங்கள் பசங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய கனவு, ஒரு ஆசை. இதுக்குள்ளே வந்தால் நிறைய கஷ்டப்படுவாங்கன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். எம்பிபிஎஸ் ஜேர்னி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறமும் கஷ்டமாக இருக்கும். த்ரூ அவுட் த ஒரு டாக்டர் லைஃபே வந்து மற்றவங்கள மாதிரி ஜாலியாக ரிலாக்ஸ்டாலாம் அவங்க வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். காலைல நைட் வரைக்கும் வேலை ஹெக்டிக்காக தான் இருக்கும். சரிங்களா? இந்த லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கனவை அடையிறதுக்கு ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க. 12th நம்ம படிச்சுட்டு இருக்கிறப்ப 12th மார்க்ஸ் வச்சு மட்டும் தான் சீட்டுங்கிறப்பெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா சான்ஸுக்கு வழியே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப கம்மியான பீப்புள் மட்டும் தான் 1 இயர் ட்ராப் பண்ணுவாங்க. பட் இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க. 1 இயர் 2 இயர்ஸ் டைம் எடுத்து படித்து தான் எம்பிபிஎஸ்க்கு நிறைய பேர் வராங்க. அவங்கெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆன உடனே, மார்க்ஸ் கிடைக்காத உடனே இல்லை என்னால் முடியாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா, அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களால டாக்டர்ஸாக இருக்க முடியாது. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன். நீங்கள் இப்போ 12th முடிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் இந்த ரீநீட் எழுதிருந்தீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹாவ் அ குட் சான்ஸ் 1 இயர் ட்ராப் பண்ணு. தைரியமாக 1 இயர் ட்ராப் பண்ணி ஒரு நல்ல கோச்சிங்கில் சேர்ந்து படி. உங்ககிட்ட காசு இருக்குன்னா நல்ல ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூட், நல்ல கிளாஸ் எடுப்பாங்க, நல்ல டீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க,
உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போராடுவாங்கன்னு எந்த கோச்சிங் நினைக்கிறியோ டெமோ கிளாஸ் பார்த்து போய் சேர்ந்துக்கோ. காசு இல்லாதவங்க எங்களை மாதிரி குவாலிட்டியான ஆன்லைன் பேட்சில் சேருங்க. ஆன்லைன் பேட்சில் சேர்ந்து நல்லபடியாக இப்பயே படிக்க ஆரம்பி. உங்கள் வீட்டிலேருந்தே செல்ஃப் ஸ்டடி பண்ணு, ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பி. நான் நிறைய பேர்கிட்ட பேசினதெல்லாம் சொல்கிறேன், எங்கள் பேட்ச் பற்றி எங்களுக்கே பெருமையாக சொல்லணும்னு எதுவும் கிடையாது. நிறைய ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியாக சொல்லித்தர மாட்டாங்கன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிளாஸஸ் அங்கே கூட கேர் பண்ணிக்கிறது இல்லை. கடைசி மொமெண்ட் வரைக்கும் நீங்கள் எங்களுக்காக உழைக்கிறீங்க, எப்படியாவது எங்களை உள்ளே கொண்டு போயின்னு சொல்லி கிளாஸஸ் எடுக்கிறீங்க, எம்சிக்கு கொடுக்குறீங்க, ப்ரிடிக்ஷன் ஷேர் பண்ணுறீங்க, அதை நிறைய எங்களுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கொடுக்குறோம். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் எங்களை செலக்ட் பண்ணி பாருங்கள், டெமோ கிளாஸ் பாருங்கள், எங்கள் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி உங்களை செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோன்னு பாருங்கள். எங்கள் பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் நான் இப்போ காட்டுறேன். ஏதாவது ஒரு இடத்துல நல்லபடியாக சேர்ந்து பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய டைம் கொடுங்க, செல்ஃப் ஸ்டடிக்கு நிறைய டைம் கொடுங்க. உட்காந்து நிறைய நேரம் நீங்கள் உழைக்க தான் உங்களுக்கு சீட்டு வரும். கிளாஸை மட்டுமே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கனாலும் ஜெயிக்க முடியாது. இது ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன், பயங்கரமாக ஜெயிச்சு வந்து எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணி அமுச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த மொமெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக கன்வே பண்ணேன். ஆல்ரெடி நம்ம என்எஸ்டிஎன்ஸ் பல பேர் சீட் எடுக்கிற அளவுக்கு மார்க்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் அனுப்புறாங்க. நானும் செம்ம பிஸியாக இருந்தேன், எனக்கும் நைட்லாம் லைவ் முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு தூங்கிறதுக்கு. மார்னிங் நிறைய ஒர்க்ஸ் இருந்தது, அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் தான் கேட்டு வச்சிருக்கோம். கேட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிற மாதிரி அவங்க ஃபீட்பேக்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிசிக்ஸில் வெறும் மார்க்ஸ் வாங்கி செம்மையாக மார்க்ஸ் வாங்கி இப்போலாம் சீட் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எவ்வளோ பேருக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ், த ஹாப்பியஸ்ட் நியூஸ் கைஸ், 25+ என்எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் இந்த வருஷம் கிடைக்க ஹையஸ்ட் சான்சஸ் இருக்குது. அவங்கெல்லாம் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வராங்க. ரொம்ப ஹாப்பியான இன்ஃபர்மேஷனை இந்த மொமெண்ட் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ஸ்கோர் கார்டோட அவங்க ஐடென்டிட்டியோட ப்ரூஃப் இருக்குது, வெரிஃபை பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 15 பேர் இருக்காங்க, நாங்கள் இன்னும் வெரிஃபை பண்ணாமல் வச்சுருக்கோம். அதனால் நான் இன்னும் கமிட் பண்ணல, இன்னும் எங்களுக்கு டைம் இருக்குது. கம்மியாக சொல்லி போக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதிகமாக சொல்லி ஸ்கேம் பண்ண நான் விரும்பல. ஸோ 25 பேருக்கு கன்ஃபார்ம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் எங்ககிட்ட 7.5% ரிசர்வேஷன் படித்தவங்க இருக்காங்க, அவங்களாம் இன்னும் பெருசாக கவுண்ட் சேர்த்திக்கல. ஸோ இந்த வருஷம் எங்களோட உழைப்பில் நிறைய பசங்க கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் எடுக்க போகிறாங்கிற சந்தோஷம் எங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் பாண்டிச்சேரியில் படிக்கிறவங்க இருக்காங்க, கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப் காலேஜில் இருக்கிறவங்க இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட எம்பிபிஎஸ் ட்ரீமை சேஸ் பண்ணி டாக்டர் ஆவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஹாப்பியான இந்த மொமெண்ட்டில் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 7 இயர்ஸாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் இயர் தான், இந்த டைம் ஜூலை எண்டில் தான் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி கம்ப்ளீட் ஆன்லைன் நீட் கோச்சிங் கொடுக்கலாம்னு ஆரம்பித்தோம். டீம் அசம்பிள் பண்ணி பயங்கரமாக நாங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு 3க்கும் கிளாஸஸ் எடுத்து டெஸ்ட் சீரிஸ் போட்டு மென்டர்ஷிப் கொடுத்து எல்லாமே பண்ணி ஒரு ஓவராலாக உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம். அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எங்களால் இவ்வளோ ரிசல்ட்ஸை கொடுத்து நிறைய பசங்களை எம்பிபிஎஸ் எடுக்க வைக்குதுன்னா ஸோ ஹாப்பி. இந்த வருஷம் நிறைய பேர் இப்பயே சேர்ந்துருக்கீங்க, நிறைய பேர் எங்களை நம்பியிருக்கீங்க. எங்களோட கிளாஸஸோட குவாலிட்டியை பார்த்து அவங்க எல்லாருக்கும் நாங்கள் பெஸ்ட்டு ஜஸ்டிஸ் கொடுப்போம். அடுத்த வருஷம் இந்த ரிசல்ட்ஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வருஷம் இதே டைமில் இதே மாதிரி ஒரு லைவ் மாதிரி வந்து நான் கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன். பெரிய விஷயமா அதை நடத்துவோம். ஸோ ஹாப்பி டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் கைஸ். இன்னும் அங்கே டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மொமெண்ட்டில் யாராவது என்எஸ்டிஎன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் எங்களோட கிளாஸஸ் நான் பார்த்துருக்கேன், உங்கள் கிளாஸஸ் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இன்னும் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா எங்கள் நம்பருக்கு, எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஸ்கோர் கார்டு, உங்கள் பேர், நீங்கள் எந்த பேட்சில் எங்ககிட்ட படிச்சிங்க, எல்லா டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வி ஆர் ஹாப்பி டு ரிசீவ் யுவர் ஃபீட்பேக்ஸ். ரொம்ப சந்தோஷம். கமான், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது குட்டி நம்பர்ஸ் தான். இது இல்லாமல் இன்னும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பல பேர் இருக்காங்க. நிறைய பேரோட ப்ரிப்பரேஷனில் நாம் ஒரு முக்கியமான ஸ்டெப்பில் இருந்திருக்கோம், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது அங்கங்கே நிறைய பேர் ஃபீட்பேக்கை கேட்டுட்டு இருக்காங்க. எங்களால் அது எல்லாத்தையும் ப்ரூஃபோட அனலைஸ் பண்ணி எடுத்து வைக்க முடியல. ஸோ ஒரு குவாலிட்டியான கிளாஸஸ் வித் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்ட்ரக்சரோட கொடுக்குறப்போ பசங்களோட ரிசல்ட்ஸில் பெரிய இம்பாக்ட் வருதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கன்சிஸ்டண்ட்டாக. நான் மட்டும் இல்லை, என்டையர் என்எஸ்டி டீம் இதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டிஎன்விகேங்கிற ஃப்ரீ கிளாஸ்க்கே பயங்கரமாக உழைச்சோம். இந்த வருஷம் நாங்கள் எங்களோட பெய்ட் பேட்சான ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். 2027க்கு யாராவது ரிப்பீட் பண்ணி சுயமாக ஒரு ஹை குவாலிட்டி சிஸ்டம்மை நீங்கள் படிக்க நினைக்கிறீங்கன்னா அட் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். நான் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸில் வந்த ஒரு பையன். ஸோ கண்டிப்பாக எனக்கு உங்களோட பெயின் தெரியும். ஹையஸ்ட் காஸ்ட்லாம் செலவு பண்ணி ஸ்கேம் ஆகாதீங்க.
we are here to help you. இங்க NST repeaters full batch நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். லான்ச் பண்ணி 10 days தான் ஆகுது. 250+ ஸ்டூடெண்ட்ஸ் repeaters full batchல மட்டும் என்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. 10 நாளா சூப்பர்பா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. டவுட் சால்விங் செஷன், மென்டர்ஷிப் செஷன் எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுல போக போக 1 or 2 ஃபீட்பேக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஃபீட்பேக்ஸ்ல மட்டும் ஷேர் பண்றேன். கம்ப்ளீட் பிசிக்ஸ் நான் தான் உங்களுக்காக எடுக்க போறேன், டாக்டர் சுதர்ஷன். அண்ட் இது இல்லாம கிளாஸஸோட ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கே தெரியும். என் கிளாஸ் பார்த்து எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி ஃபிசிக்ஸ் எடுப்பேன், உங்கள் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன்னு. உங்களுக்கு இதெல்லாமே ஃபீட்பேக்ஸ் காட்டணும்னு அவசியம் இல்லை. யூ நோ எவ்ரிபடி கைஸ். அண்ட் இது இல்லாமல் நம்ம கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி நம்ம சாருமே சூப்பராக கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ஜாய் பண்ணி வெறித்தனமாக சம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் மட்டும் 150 கொஷின்ஸ்க்கு மேலே கிளாஸ்லேயே சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இது இல்லாமல் ஸ்பெஷல் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ஜாய் பண்ணி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இப்போ ஈஸி பண்ணிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம மேமோட டவுட் சால்விங் செஷன் இருக்கு. மேமும் MCQ டிஸ்கஷன் போடுவாங்க, அதையும் என்ஜாய் பண்றீங்க. எக்ஸ்பர்ட் நீட் ஃபேக்கல்ட்டிஸ் சும்மா சொல்லி கொடுக்குறவங்க இல்லை, எங்ககிட்ட கிளாஸஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் நீட் கிளாஸஸை டெலிவர் பண்ணுறவங்க. ஆல்ரெடி இந்த நீட் டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நிறைய பேரை சீட் வாங்க வச்சவங்க. எங்கெல்லாம் பசங்க தப்பு பண்ணுவாங்க, எப்படி இந்த கான்செப்ட் நடத்தினா அவங்க மைண்டில் நீட் MCQ ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடியாகுங்கிற ரிசல்ட் பேஸ்டு பேசிக் லெவல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸஸும் எங்களுக்கு இருக்கும். இதுதான் நான் எங்கள் டீம் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் எங்கள் கான்செப்டில் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். ஸோ வெறும் கான்செப்டை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஓடுறாள் நாங்கள் கிடையாது. கான்செப்ட் ப்ளஸ் டெக்னிக்ஸு MCQ நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ரியல் டைம் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். கிளாஸஸ்லேயே நிறைய MCQ நாங்கள் கிளாஸ் எடுப்போம், சொல்லிக் கொடுப்போம், எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாத்தையுமே பசங்க யூஸ் பண்ணி நிறைய மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கம்மி டைமில் இவ்வளோ பேர் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஆன்லைன் பேட்ச்லேருந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பக்கத்தில் இருந்து மண்டையில் அடிச்சு. ஆனாலும் இவ்வளோ பேர் சின்சியராக படிக்கிறாங்கன்னா நிறைய பசங்க கிட்ட திறமை இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பரான சிஸ்டமும் கரெக்டான கோச்சிங்கும் அவங்களுக்கு கிடைக்காதனால மட்டுமே உங்களில் பல பேரால் சீடெடுக்க முடியல. பிராண்ட் நேம், பெரிய கோச்சிங், அது இதுன்னு சொல்லி பேரை பார்த்து ஏமாந்து போய் நிறைய பேர் சேர்ந்து 1 இயரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் யாரும் அப்படி சேரக்கூடாது. நீங்கள் எங்கே சேர்ந்தாலும் ப்ராப்பராக விசாரிச்சுட்டு டெமோ கிளாஸை பார்த்துட்டு அப்புறமா சேரு. இதுதான் நான் அவங்க எல்லாத்தையும் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இல்லை நான் வீட்டிலேருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறேன், வெறுத்தனமாக உழைக்க நான் ரெடி, எனக்கு ஒரு பெஸ்ட்டு சிஸ்டம் ஒரு கோச்சிங் கொடுங்கன்னா we are here to help you. வேணுங்கிறவங்க பாருங்கள். ஆல்ரெடி மென்டர்ஷிப் செஷன்லாம் போயிட்டு சூப்பராக நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற MBBS ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. எப்படி நீங்கள் படிக்கணும், உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், எந்தெந்த டைமில் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு சாப்டரை படித்து முடிக்கணும், எப்படி MCQ ப்ராக்டிஸ் பண்ணும், எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அது எல்லாமே உங்களுக்காக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி சூப்பராக போயிட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் வெல் கைஸ். ஸோ நல்லபடியாக படிப்பீங்க நம்புறேன். எங்கள் ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெரி வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் பேமெண்ட் நீங்கள் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் EMI வெறும் 5,000 rupees நீங்கள் பே பண்ணி எங்கள் பேட்சை நெக்ஸ்ட்டு 4 monthsக்கு நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டி கிளாஸஸ், டெய்லி டைம் டேபிள் படி ஸ்ட்ரக்சராக நடக்கும். இது இல்லாமல் கிளாஸஸ் முடிஞ்சோடனே நோட்ஸு, டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் சாப்டர் முடிச்சுட்டு ஒரு சாப்டருக்கான காமன் டெஸ்ட் வைக்கிறாள் கிடையாது. ஒவ்வொரு கிளாஸ்க்கு கீழே என்னென்ன MCQs நீங்கள் உட்காந்து சுயமாக ப்ராக்டிஸ் பண்ணுமோ அந்த டெஸ்ட்டை நாங்கள் DPTன்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்குள்ளே கொடுப்போம். ஸோ டெய்லி 3 கிளாஸ் நடக்கும். 3 கிளாஸ்க்கு கீழே DPT கிடைக்கும். ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சு MCQ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நம்ம சாப்டர் டெஸ்ட், டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், மெகா கிராண்ட் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். மென்டர்ஷிப், டவுட் சால்விங், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் அட் திஸ் பிரைஸ் ஃபார் யூ. அண்ட் செகண்ட் EMI 4,000 பே பண்ணி அடுத்த 4 மாதத்துக்கு கிளாஸஸ் பார்த்துக்கலாம். இப்படி தான் எங்களோட சிஸ்டம் இருக்க போது. ஈவன் ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கிறவங்களை கூட இதை அஃபோர்ட் பண்ணி ஹையஸ்ட் நீட் லெவல் ஆஃப் கோச்சிங்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு 1 time ஃபுல் பேமெண்ட்டாக கட்டுறீங்கன்னா இந்த அமௌண்ட் கட்டி நீங்கள் தாராளமாக பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸையுமே இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்கன்னா பேரண்ட்ஸை பக்கத்தில் உட்கார வச்சு இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. இந்த வீடியோட டைரக்ட் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பின் பண்ணி வச்சிருக்கேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை செக் அவுட் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அவர் பேட்ச், ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களோட மிஸ்டு கால் பார்த்து திரும்ப ரீபேக் பண்ணிவிடுவோம். கால் பேக் பண்ணுவோம், ஒரு ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம், சரிங்களா? அண்ட் இது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேட்ச் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு இந்த பேட்ச் லான்ச் ஆக போகுது. தட் இஸ் அவர் ஃபோக்கஸ் பேட்ச். இந்த ஃபோக்கஸ் பேட்ச் யாருக்கு, யார் இதில் ஜாயின் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே என்னோட லான்ச் வீடியோவில் நாங்கள் சீக்கிரமாக போடுறோம். இன்னும் 2-3 daysக்குள்ள நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம் சொல்கிறேன், 0 லெவலேருந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். டெய்லியும் டைம் டேபிள் படி ஸ்ட்ரக்சர்டாக உங்களை மானிட்டர் பண்ணி கொண்டு போகணுன்னா ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இல்லை எனக்கு கொஞ்சம் மார்க்ஸில் சீட்டு மிஸ் ஆயிடுச்சு இந்த வருஷம், கட் ஆஃப் மார்க்ஸோட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் வேணும், நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறதை கண்டுபிடிச்சி அதில் எனக்கு நிறைய ட்ரைனிங் வேணும், வீக்லி சிலபஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் இல்லை வச்சு நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு லெக்சர்ஸும் கொடுப்போம். இது இல்லாமல் டெஸ்ட்டும் கொஷின் ப்ராக்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஹைலி இன்டென்சிவான பேட்ச் தான் உங்களோட ஃபோக்கஸ் பேட்ச். இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஹாப்பி ஃபாதர். நாங்கள் பக்காவான ட்ரைனிங் இந்த பேட்ச்க்கும் கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்த பற்றின அப்டேட்ஸ் கூடிய விரைவில் வரைய போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் NST அண்ட் ஸ்டார்ட் யுவர் நீட் ட்ராப் இயர், இந்த மொமெண்ட்டில் நீங்கள் வேணால் நம்மளோட ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லபடியாக படிங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போட்டு காட்டி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்போ தான் கிடைக்கும். நிறைய பேர் ஆன்லைன் பேட்ச்னால் நம்ப மாட்டாங்க, நிறைய ஸ்கேமு ஃப்ராடர்ஸ்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறேன், யூ கேன் ட்ரஸ்ட் அஸ். நாங்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்போம் இந்த ஃபீல்டில், ஆல்ரெடி பல வருஷமாக இதில் இருக்கும். நாங்கள் எங்கேயும் இதை விட்டுட்டு ஓடி இல்லை. அண்ட் ஹியர் ஆஃப்டர் ஆல்சோ இதுதான் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒர்க்காக நம்ம பயங்கரமாக கொண்டு போக போகிறோம். நிறைய புது விஷயங்கள் கொண்டு வர போகிறோம், நிறைய ஹெல்ப் பண்ண போகிறோம். யூ கேன் ட்ரஸ்ட் NST. கண்டிப்பாக உங்களுக்காக பெஸ்ட்டை உழைப்பை கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். அடுத்த வருஷம் உங்கள் கனவான நீட் MBBS சீட்டை நீங்கள் எடுப்பீங்க நம்புகிறேன். prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்குனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் NSTயில் படிச்சிருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜூனியர்ஸ்க்குலாம் நம்ம கிளாஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும், எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இப்போ ரிவ்யூ கொடுங்க. அண்ட் நம்ம ஆப்போ டெஸ்டிமோனியல்ஸ்லேயும் உங்கள் ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க உங்கள் ரிவ்யூஸை. ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மொமெண்ட்டில் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து கட் ஆஃப் எப்படி இருக்குங்கிற ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய முக்கியமான அப்டேட்ஸோ நீட் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கான கைடன்ஸு, கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஒன் ஸ்டாப்பாக நம்ம NST நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ சந்திப்போம். Take care. Thank you all. It's Dr. Sudarshan from NST signing off.